Hi guys, welcome to UK Info Tech. So previous playlistல நம்ம ஆல்ரெடி HTML and அதோட tags, web essential, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Bootstrap. ஸோ வாட் இஸ் Bootstrap? தென் இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக தான் இருக்க போகுது. Bootstrap அப்படின்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, தென் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், ஸோ அதோட ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். ஸோ வாட் இஸ் Bootstrap? Bootstrap அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ என்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா HTML, CSS அண்ட் JavaScript. நம்மளுக்கு தெரியும் HTML என்னன்னு தெரியும், CSS என்னன்னு தெரியும், JavaScript என்னன்னு இண்டிவிஜுவலா என்னென்னு தனித்தனியாக தெரியும். இது எல்லாமே கம்பைன் பண்ண ஒரு கம்ப்ளீட்டட் ஃப்ரேம் ஒர்க் தான் Bootstrap அப்படின்னு சொல்லுவாங்க. Bootstrap பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ அண்ட் டவுன்லோட் அண்ட் யூஸ். ஸோ அவைலபிள் ஃப்ரீ அப்படின்னா இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ அதுக்குன்னு அஃபிஷியலாக getbootstrap.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா Bootstrapோட ஃப்ரேம்வொர்க் HTML, CSS, JavaScript சொல்லப்படுற எல்லா கோடுமே அங்க ஆல்ரெடி கிளாஸஸ் எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் நம்மளோட HTML பேஜ்லயோ இல்லை நம்மளோட பேஸ் வெப்சைட்லயோ எனேபிள் மட்டும் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ் மூலியமா கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Bootstrap அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் அன் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்? So front end framework. So what is front end? So user can view in a naked eye. So ஒரு வெப்சைட் நீங்க யூஸ் பண்றீங்க, amazon.in அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சைட் பாக்குறீங்க அப்படின்னா உங்களால அந்த டிசைன்ஸ், கலர்ஸ், ஸ்டைல்ஸ் இந்த மாதிரியான விஷயத்த கண்ணால உங்களோட நேக்கட் ஐல பாக்குறீங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸியரான ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஒரு ஃபாஸ்டான வெப் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காகவும் Bootstrap ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ வாட்ஸ் Bootstrap கண்டெய்ன்ஸ்? ஸோ Bootstrap என்னெல்லாம் வச்சிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன HTML, CSS, then basic templates, typography, forms, button, tables, navigation, models, carousels and இன்னும் பல. ஸோ இன்னும் நிறைய அதில் இருக்கு. ஸோ அதே மாதிரி JavaScript பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எல்லா வெப்சைட்டுமே JavaScript ஸ்கிரிப்டா எழுதி நம்ம யூஸ் பண்ணுவோம். Bootstrap JavaScript ஒரு பிளகினாவே உள்ள ஆல்ரெடி இன்பில்டா இருக்கும். நம்ம ஜஸ்ட் அந்த பிளகினை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேஜரா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் யூஸ் டு கிரியேட் a responsive designs for a website. ஸோ ஒய் வி யூஸ் Bootstrap? ஸோ எதுக்காக நம்ம Bootstrap யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மற்ற CSS, JavaScript இந்த மாதிரியான இதை யூஸ் பண்ணுறதுக்கு Bootstrap யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு பெருசாக கோடிங் நாலேஜ் வேணும் அப்படிங்கிற தேவையில்லை. HTML அண்ட் CSS பேஸாக ஓரளவு தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக Bootstrapக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கலாம். ஸோ மேஜராக ஏன் Bootstrap யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அடாப்டிவ் வித் ஆல் டைப் ஆஃப் ப்ரௌசர்ஸ். எக்ஸாம்பிள் Chrome, Firefox, IE, Safari and Operaன்னு சொல்லப்படுற எல்லா ப்ரௌசருமே ஈஸியாக Bootstrap அடாப்ட் ஆகுற மாதிரி தான் அவங்க ஃப்ரேம் ஒர்க் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ரெஸ்பான்சிவ் வெப்சைட் சொல்கிறோம்ல. ஸோ வாட் இஸ் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்? A website is automatically adjust itself to look good on all devices. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லேப்டாப்ஸ் இருக்கலாம், சிஸ்டம்ஸ் இருக்கலாம், ஸோ உங்கள் மொபைல் ஃபோன்ஸ், ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஹேண்டி ஃபோன்ஸும் இருக்குது, ஸோ 5 inch ஃபோன், 12 inch ஃபோன், ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் வெவ்வேறு வேரியேஷன்ஸில் இருக்குது. எல்லா வேரியேஷனுக்கான எலக்ட்ரானிக் டிவைஸுக்கும் நம்ம வெப்சைட்டோட அடாப்டிவாக இருக்கும். இந்த அடாப்டிவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் Bootstrap இப்போ வரைக்கும் தாக்கு பிடிக்குது. இட்ஸ் அடாப்டிவ் வித் ஆல் டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ். ஸோ அதுதான் ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் Bootstrap கண்டெய்ன்ஸ்? ஸோ Bootstrapனு பேசணும், அதில் என்ன இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி CSS, JavaScript plugins எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் jQuery, நம்ம jQueryங்கிறது ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ jQuery plugins நம்ம எனேபிள் பண்ணி carousel ஸ்லைடரா இருக்கட்டும், இல்லை நிறைய அனிமேட்டட் விஷயத்த நம்ம jQuery மூலமாக பாஸ் பண்ணுவோம். ஸோ அதை jQuery பிளகின்ஸாவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க Bootstrapல. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரிட் லேஅவுட். ஸோ நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் தி கண்டென்ட்ல வெப்சைட்டோட கண்டென்ட் இருக்கும். ரைட் சைட்ல இமேஜஸ் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும். ஒரு நியூஸ் வெப்சைட்ல பாத்தீங்கன்னாலே ஒரு டிவிஷனா பிரிச்சு வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டா உங்களுக்கு தேவையான விஷயத்தை பிரிக்கிறதுக்கு கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் Bootstrapல இருக்கு. தென் லிங்க், ஸ்டைல் லிங்க், பேக்ரவுண்ட் செட் பண்றது, பட்டன்ஸ், ஃபார்ம்ஸ், டேபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய பாப் ஓவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் மாடல்ஸ், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், அனிமேட்டட் டிசைன்ஸ் எல்லாமே Bootstrap வச்சிருக்கு. ஸோ வாட் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Bootstrap? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், Bootstrap அப்படிங்கிறது getbootstrap.com அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்ல அதோட கோடிங் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Bootstrap வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா Bootstrap 5 and it contains HTML, CSS, JavaScript framework
அண்ட் இட்ஸ் வெரி ரெஸ்பான்சிவ் அண்ட் மொபைல் ஃபர்ஸ்ட் வெப்சைட். ஸோ மொபைலுக்காகவும் ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்காக பூட்ஸ்ட்ராப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ பூட்ஸ்ட்ராப் பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.